தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த மத்திய வார ஆராதனையிலே உங்களோடு ஆண்டோடைய சத்திய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபை போதகருக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்குள் போவதற்கு முன்பாக தலைவணங்கி நம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மத்திய நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளே நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இந்த நாளில் பேசுங்க. கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்க உதவி செய்யும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து சீஷர்களோடு இறங்கி வரும் பொழுது சீஷர்கள் ஆண்டவரிடத்துல சில விஷயங்களை கேட்குறாங்க. இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம், அந்த முடிவுக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வசனம் 3லேருந்து வாசிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 3. பின்பு அவர் ஒலிவ மலையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். தொடர்ந்து 11வது வசனத்துக்கு போகிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 24வது வசனத்தையும் வாசிருங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் கேட்டது ஒரு கேள்விதான். ஆண்டவரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உலகத்தினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஆண்டவர் உடனே அவங்களுக்கு வந்து பூகம்பம் வரும், கொள்ளை நோய் வரும் அப்படின்னு சொல்லலை. முதல்ல அவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தொடர்ந்து 5வது வசனம் வாசிச்சாலும் இந்த எச்சரிப்பை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. 25வது வசனத்தையும் பேசுறாரு, 11வது வசனத்தையும் பேசுறாரு, 24வது வசனத்திலையும் பேசுறாரு. ஒரே அதிகாரத்துக்குள்ள இத்தனை முறை தொடர்ச்சியாக ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்புன்னு சொன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ கடைசி காலத்தில் கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக நம்ம சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னால், இந்த போராட்டங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோயெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி வைக்கிறார். என்னன்னு சொன்னால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், யோவானெல்லாம் வாசிங்கன்னா, ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லுவார். அப்போது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நடக்கும், அந்த அடையாளங்களை சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு விஷயத்தில் நம்மை நிதானிக்க சொல்கிறார். அநேகர் நம்மளை என்ன பண்ணுவான்னு சொன்னால், நம்மளை வஞ்சிக்க போகிறார்கள், சத்தியத்தின் நிமித்தம் நம்மளை ஏமாற்ற போகிறார்கள் என்பதுதான் கவனம். நமது திருச்சபைகளில் ஒரு 2 வஞ்சனைகள் இப்போ தற்பொழுது சமீப காலமாக போய் கொண்டிருக்குது. ஒரு 6 மாத காலமாக நம்முடைய திருச்சபைகள் ஒரு 2 வஞ்சனைகள். என்ன வஞ்சனை அப்படின்னு சொன்னால், 2027 கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்துடும். பிதா ஒருவர் போதும், நமக்கு கிறிஸ்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம். நம்முடைய திருச்சபைகள் இந்த 2 வஞ்சனைகள் தற்பொழுது மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதில் ஒரு வஞ்சனை குறித்து நம்ம படிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், 2027 கிறிஸ்து வருவாரா? சமீப காலமாக சமூக ஊடகங்களில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த
ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 2026 கிறிஸ்து வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ 2027க்கு அந்த வருஷத்தை சற்று மாற்றி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் கிறிஸ்து வருவார், இந்த நாளில் வருவார் அப்படின்னு சொல்லி பிரசங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இது மூலமாக அநேக திருச்சபைகளில் இந்த பிரசங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த செய்தியை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வருகைக்கு இந்த யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். திடீர்னு யாராவது நம்ம திருச்சபையில் எழும்பி ஆண்டவர் இதை சொல்றாரு, நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க நம்பிராதீங்க. முதல்ல நீங்க சிந்திக்க வேண்டியது, இது தேவனால் உண்டான ஆவியான் சோதித்தறியுங்க. ஏன்னு சொன்னா உலகத்தில் யார் எழும்பியிருக்கிறாங்களாமா? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி. இப்போ நம்ம திருச்சபையில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு கடைசி கால சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, எனக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறாரு, 2027 கிறிஸ்து வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நம்மளுடைய வேதத்தில் அப்படி இருக்கா? ஆண்டவர் இன்னும் நாளில் வருவாருன்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. சரிங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும் வாசிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 3வது வசனம் வாசிருங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்போ நான் கடைசி கால செய்தி சொல்றேன், ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்துனுடைய வருகை நாளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பவுல் நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்திலனாவது கிறிஸ்துனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே என்ன பண்ணக்கூடாது? சஞ்சலப்படாமல் கலங்காமலும் இருங்க. ஏன்? எவ்விதத்தாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையார். இன்னைக்கு நம்மளுடைய வஞ்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துனுடைய நாளை குறித்து தான் அந்த வஞ்சனையே. கிறிஸ்துனுடைய நாள் இன்ன நாள்னு சொல்லி பிரசங்கிக்கப்படுகிறது தான் வஞ்சனையே. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பவுல் மூலமாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து 2027 வருவாரா? மத்திய 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 36 வரைக்கும் வாசிக்க போகிறோம். மத்திய 24, 35, 36. வானமும் பூமியும் ஒளிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கே கிறிஸ்துனுடைய அந்த நாள் தெரியாத பொழுது, கொடுக்கப்படாத பொழுது, ஒரு தூதருக்கும் கீழாக இருக்கிற மனுஷனுக்கு எப்படி அந்த நாள் கொடுக்கப்படும்? இந்த நாளில் ஆண்டவர் வந்துடுவார், இந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்துடுவார், எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பாங்க? வேதம் நம்மளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், அந்த நாளையும் நாளையும் குறித்து யார் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியுமாமா? பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? பிதாவுக்கு கூட, இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற தூதர்களுக்கே தெரியாது. மனுஷன் மாத்திரம். இன்னைக்கு சபையில் நிறைய விசுவாசிகளை இந்த மாறுபாடான சத்தியத்தை சொல்லி இன்னைக்கு அநேகர் கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து வருகிறார், கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய நாள் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் பிரசங்கம் பண்ணுமே தவிர, ஆண்டவர் இந்த நாளில் வரப்போகிறான்னு சொல்லி தேதி குறிப்பது நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கு கிடையாது. வேதமும் நம்மளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கல. மற்ற 24:44 வாசிக்கும் பொழுது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நம்மளுக்கு வேதம் எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் என்னைக்கு வருவாருன்னு தெரியாதுங்க.
ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? நீங்கள் ஆயத்தமாயிருங்க. நம்ம 10 கன்னிகைகள் போல தான். 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், மணவாளன் வருவாருன்னு சொல்லி காத்திருந்தாங்க. மீதி 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், நான் இன்னைக்கு வருவேன் ஆண்டவர் சொல்லலை, என்ன தேதியில் வருவேன் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் என்னைக்கு வேணாலும் வரலாம். அதான் அங்கே வசனம் சொல்லுது, நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். வரலாற்றில் கிறிஸ்துனுடைய வருகையை கணித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேரை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வரலாற்றில் கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை கணித்தவர்கள் முதல்ல யார் அப்படின்னு சொன்னால், வில்லியம் மில்லர். நம்முடைய திருச்சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்த ஒரு மில்லரைட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வில்லியம் மில்லர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், முதல்ல மார்ச் 21 1843 1844 கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இருக்கும்னு ஒரு அநேக கூட்டத்தை சேர்த்து கொண்டார். பிற்பாடு என்ன ஆச்சு நமக்கு தெரியும். ஆண்டவர் வருகை இல்லை, ஆண்டவர் பரிசுத்தத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்கு போகிற அந்த சம்பவம்னு சொல்லி பிற்பாடு அதை புரிந்து கொண்டாங்க. சரிங்களா? அன்னைக்கு வில்லியம் மில்லர் ஒரு தவறான ஒரு கணக்கை போட்டார். ஆண்டவர் இந்த நாளில் வருவாருன்னு சொல்லி அநேகர் ஆயத்தப்படுத்தினாரு. ஆனால் என்ன நடந்துச்சு? கிறிஸ்து அன்னைக்கு வரலை. சரிங்களா? சார்லஸ் டேஸ் ரசல், இந்த யெகோவா விட்னஸினுடைய ஃபவுண்டர் இவர். சரிங்களா? இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், 1847 இயேசுனுடைய கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? 1914 தான் உலகத்தினுடைய கடைசி சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் இருக்காது. 1914 இந்த உலகம் முடிவுக்கு வரும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். உலகம் முடிவுக்கு வந்துச்சா? வரல. சரி, ராபர்ட் வி ஆம்ஸ்ட்ராங், இவர் இந்த சர்ச் ஆஃப் காடுங்கிற திருச்சபையினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 1975 கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி ஒரு நாளை குறித்தார். 1975 கிறிஸ்து வந்தாரா? வரல. எட்ஜர் சி வைஸ்னண்ட், இவர் 1808 இந்த ரகசிய வருகை இருக்குன்னு சொல்லி ஒரு 88 காரணங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். 1988 ஆண்டவர் வந்துருவாருன்னு சொல்லி. பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவர் புது நாளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 1989 வருவாருன்னு சொன்னார், 93 வருவாருன்னு சொன்னார், அப்புறம் 94 சொன்னார், அப்புறம் பல நாட்கள் அடுக்கி கொண்டே போனார். ஒரு நாள் ஆண்டவர் வரல. ரொனால்டு வெயின்லேண்ட், சரிங்களா? இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், 2008 கிறிஸ்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். அப்புறம் 2011 மாற்றினார், 2012 மாற்றினார், அப்புறம் 2013 மாற்றினார். கிறிஸ்து வரல. அம்மையார் எழுதுகிறாங்க கடைசி கால சம்பவங்கள் புத்தகத்தில் பக்கம் எண் 331, பரிசுத்த ஆவியின் ஊற்றுவதற்கோ அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கோ நாம் குறிப்பிட்ட நேரத்தை அறிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவருடைய நாளை குறித்து நம்ம என்ன பண்ண முடியாது, குறிப்பிட்ட நேரத்தை குறித்து இன்ன நாளில் ஆண்டவர் வருவார்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அறிய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய அம்மையார் சொல்கிறாங்க. தொடர்ந்து செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 1 இந்த புக் 1 சொல்கிறாங்க, இந்த செய்தி முடிவடையும் நேரத்தையோ அல்லது சோதனை காலம் முடிவடையும் நேரத்தையோ தேவன் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. சர்வ வல்லமையுள்ளவரின் ஆலோசனைகளில் ரகசியமாக வைத்திருப்பதை அறிய முயலாதிருப்போம். நம்ம ஆண்டவருடைய நாளை குறிக்கவோ அதை குறித்து நாளை கண்டுபிடிக்கவோ நம்ம முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? யுகங்களின் வாஞ்சை பக்கம் 633 4வது பேரால, மனுஷகுமாரனின் 2வது வருகையின் துல்லியமான நேரம் தேவனுடைய ரகசியம்னு சொல்கிறாங்க. இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால், ஆண்டவருடைய ரகசியத்தை அறியணும்னு சொல்லி தப்பான கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நினைவில் கொள்ளணும், கடைசி காலத்தில் சாத்தான் நம்மளை ஏமாற்ற போகிறான். எப்படி நம்மளை வஞ்சனையால் வீழ்த்த போகிறான்னு சொன்னால், கிறிஸ்து இன்ன நாளில் வருவார், கிறிஸ்து இங்கே வருவார், இந்த வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவான். நம்முடைய திருச்சபையிலிருந்தே இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லித்து கொடுப்பா. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய திருச்சபையிலேருந்தே எழும்புவாங்கங்கிறதுக்கு ஒரு சாட்சி. மாபெரும் போராட்டத்தில் பக்கம் 371 சொல்கிறாங்க, நாம் துல்லியமான நேரத்தை அறிந்திருந்தால் பலர் அந்த நாளுக்கு முந்தைய நாள் வரை தயாராக இருப்பதை புறக்கணித்திருப்பார்கள். ஆண்டவருடைய நாள் இன்னைக்கு வருது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், அந்த நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்ம யாரும் தயாராக இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க.
அதனால தான் ஆண்டவர் அதை ரகசியமாக நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் ரகசியத்தை நம்ம எட்டணும், அதை பிடிக்கணும், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம விழுந்து போவோம், சத்தியத்தை விட்டு விலகி போவோங்கிறது தான் நிச்சயம். சரிங்களா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 44, 46 வாசிச்சோன்னு சொன்னால், தனக்குள்ளது எல்லாவற்றையும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். இது ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லுவார். சரிங்களா? அப்போது எஜமான் எப்போ வருவார் தெரியாது. எஜமான் எப்போ வேணால் வரலாம். எஜமான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அவருக்காக காத்திருக்கணும். அதுக்காக நம்ம தயாராகணும். நம்ம எஜமான் வர இன்னும் நாள் இருக்குல்லன்னு சொல்லி நம்ம சுகபோகமாக வாழ்வோன்னு சொன்னால், எஜமான் வர இன்னும் நாள் இருக்குன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவோன்னு சொன்னால், கிறிஸ்துவை விட்டு விலகின ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் வரும் பொழுது நம்ம வெறுங்கையாக தான் இருப்போம். வெறுங்கையாக தான் இருப்போம். ஆண்டவர் வரும் பொழுது நம்ம தயாராக அவருக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டத்தில் நம்ம இருப்போன்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம்? பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ரொம்ப அழகாக இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது. கடைசி காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா? இந்த செய்தி ஆவியானவர்கள்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப தீவிரமாக ஆராய்ஞ்சு கடைசியில் அந்த சத்தியத்தை நிலைத்திருப்பாங்கன்னா கிடையாது. அது யாருடைய வஞ்சிக்கிற உபதேசம்னு சொன்னால் பிசாசனுடைய உபதேசம். அது அந்த உபதேசத்தினால ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், ஆண்டவர் மூலம் அது கிடச்சின்னு சொல்லி சில நேரத்தில் ரொம்ப வேகமாக தீவிர முயற்சி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அது யாருடைய உபதேசனே கண்டுபிடிக்க முடியாமல் சாத்தானுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து சத்தியத்தை விட்டே விலகி போயிடுவாங்க. நம்முடைய நிலை என்ன? நம்ம வேதத்தை ஒழுங்காக படிப்போம்னு சொன்னால், நம்ம வேதத்தில் நம்ம காரியங்களை உற்று சரியாக நோக்குவோன்னு சொன்னால், எது சாத்தானுடைய உபதேசம், எது வேதத்தினுடைய உபதேசம், எது ஆண்டவருடைய உபதேசம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21 29 30 வரைக்கும் வாசிக்கிறோன்னு சொன்னால், நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான ஓனாய் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி, யாரு? நம்ம திருச்சபையில் கூட எழும்பலாம், நம்ம பக்கத்து வீட்டில் கூட எழும்பலாம், நம்ம குடும்பத்தில் கூட எழும்பலாம். சரிங்களா? சீஷர்களை தங்களிடத்தில் எழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நம்ம கூட்டத்துக்குள்ளே யார் இருக்கிறா? ஓனாய் இருக்கு. நம்ம சில நேரத்தில் நம்ம சத்தியத்தை தெளிவாக படிப்போம்னு சொன்னால் எது ஓனாய்ங்கிறது கண்டுபிடிக்க முடியும், எது மாறுபாடான சத்தியங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நம்முடைய திருச்சபைகள் எப்படி மாறுபாடான சத்தியங்கள் எழும்புகிற பொழுது நம்ம வேதத்தை தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட சத்தியங்கள் நம்முடைய திருச்சபைகள் எழும்பும் பொழுதே நம்ம தெளிவாக ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம். இப்போ பல பேர் அந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் 2027 வந்துடுவாருன்னு சொல்லி பல பேர் தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிலைமை என்ன? நான் இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு இந்த போன கோடை விடுமுறைக்கு என்னை ஊழியத்திற்கு கூப்பிட்டுருந்தாங்க. இலங்கைக்கு போனால் இந்த செய்தியை கேட்டுட்டு அங்கே ஒரு பாஸ்டர் திருச்சபை ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு சில சீடர்கள் இப்போ அங்கே எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தவறான உபதேசங்களை நம்பி அநேக நம்முடைய திருச்சபையினுடைய போதகர்கள் விழுகிற சூழ்நிலைக்குள்ளாக தான் இருக்குது. ஏன்? அவங்க சத்தியத்தை ஒழுங்காக படிக்கலை, வேதத்தை ஒழுங்காக ஆராயலை. அந்த போதகரோட நான் பேசும்போது அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. கடைசியாக அவர்கிட்ட நான் கேட்டேன், 2026ன்னு சொல்லி நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க, 2027ன்னு சொல்லி நாளை மாற்றினீங்களே, 2026ன்னு சொல்லி உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டேன். ஆவியானவர் அப்படின்னாங்க. அப்போ ஆவியானவர் 2026ன்னு சொன்னாருன்னு சொன்னால் அது எப்படிங்க 27ன்னு மாற்ற சொல்லுவார்? ஆவியானவர் எப்படிங்க உங்கள்கிட்ட வந்து 27ன்னு சொல்லி உபதேசிக்க சொல்லுவார்? ஆவியானவர் உங்களுக்கு உண்மையில் கொடுப்பாருன்னு சொன்னால் அந்த நாள் துல்லியமாக இருக்குமே, அது சரியாக இருக்குமே, அது நீக்குமே வந்து குறைவு இருக்காது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட பதில் இல்லை. சத்தியத்தை நம்ம படிப்போன்னு சொன்னால், நம்ம வேதத்தை தெளிவாக படிச்சுப்போன்னு சொன்னால் நம்ம ஜாக்கிரதையாக எந்த வஞ்சனைக்கும் நம்ம விழாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். இன்றைக்கி பல திருச்சபைகளில் நம்ம சபையில் தானே எழும்பியிருக்கு, நம்ம சபையில் உள்ள மூப்பர் தானே சொல்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி அதை பல சபைகளில் பல கிராம சபைகளில் பிரசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இலங்கையில் ஏகப்பட்ட சபை, இப்போ ஒரு 10 சபைக்கிட்ட அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்தியாவிலையும் நமக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேர் அவருடைய செய்தியை கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதும் அவங்களுக்கு வேதப்பாடம் அனுப்புகிறதுமா இருக்குது. நம்முடைய திருச்சபை நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கிறிஸ்துவின் நாள் இன்னும் நாளில் வரும்னு சொல்லி நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் இன்னைக்கு வருவார்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே கொடுக்கல. ஆண்டவர் வரப்போகிறார், அவருக்காக காத்திருக்கணும் அப்படிங்கலாம். கடைசி கால சம்பவங்கள் புத்தகத்தில் நம்ம வாசிப்போம்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சில அடையாளங்கள் நடக்க போகிறதை குறித்து அங்கே பேசியிருப்பாங்க. அந்த நாளை, அந்த சம்பவத்தை ஒன்று ஒன்றா நடக்கும்போது நம்ம உணர்வடையலாம். கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது இன்ன நாளில் வந்துடுவார், இந்த வருஷத்தில் வந்துடுவாருன்னு சொல்லி கணக்கு போடுவோன்னு சொன்னால் நம்ம முட்டாள்தனம் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம சத்தியத்திலிருந்து விலகி போகிறோங்கிறது அர்த்தம். நம்ம சற்று ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய திருச்சபையிலிருந்து இப்படிப்பட்ட மாறுபாடான சத்தியங்கள் எழும்பும்போது நம்ம ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பல போதகர்கள் இதை நம்பி பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவினுடைய நாள் இன்ன நாள்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா எனக்கு தெரியுமா? ஏன்னு சொன்னால் அவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணி அவ்வளோ நாட்கள் அவங்க சத்தியத்தில் அவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தோம். இப்படிப்பட்ட செய்திகள் எழும்போது அநேகர் அதில் என்ன பண்ணுறாங்க, விழதான் செய்கிறாங்க. அப்போது இந்த விழப்போகிற திருச்சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த சத்தியத்தை கேட்டு பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு நபருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய நாள் இன்ன நாள்னு சொல்லி மாறுபாடான சத்தியத்தை பேசுகிற போது இது கண்டிப்பாக பிசாசனுடைய செயல் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்கிறதுபடி மற்ற 24 சொல்கிறபடி ஒருவனும் நம்மளை வஞ்சியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். நமக்கு வஞ்சனை எப்படி வேணால் வரலாம், எப்படி வேணால் ஏமாற்றலாம். நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம்னு சொன்னால் மாறுபாடான சத்தியத்துக்குள்ளே விலகி விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு அவல நிலை நமக்கு ஏற்படும். அதனால் கிறிஸ்துக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நமக்கு அநேக காரியங்கள் தெரியலன்னு சொன்னால் முட்டி போட்டு ஜோமன், ஆண்டவரை எனக்கு உம்முடைய சத்தியத்தை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, வேதத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சபை போதகர்கள் நல்ல தெளிவான போதகர் இடத்துல போய் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. இந்த மாதிரி ஒரு தவறான உபதேசம் வரும் பொழுது நீங்கள் கேள்விகளை எழுப்புங்க. அப்போது நமக்கு தெளிவான விடைகள் நமக்கு கிடைக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம். நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வஞ்சனை இருக்குது. நம்ம திருச்சபையில் வஞ்சனை எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய திருச்சபையில் இந்த ஓனாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, சாத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால் நம்ம சற்று கவனமாக வேதத்தை நம்ம முழு மனசாக நம்ம ஜாக்கிரதையாக சத்தியத்தில் நிலைத்திருப்போம்னு சொன்னால் ஒருவன் நம்மளை அசைக்க முடியாது. அது சாத்தானாக இருந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது. அதனால் கவனமாக இருப்போம். தேவன் நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.